ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் அந்த பொற்கிழி வாங்கிட்டு ஊர்வலமாக யானையில் வரும்போது மேலே பகவான் தாயாரோட கருடவானத்தை வருது பார்த்துடுறார். பார்த்துட்டு உடனே ஐயோ கண் திருஷ்டி பட்டுடுமேன்னு சொல்லிட்டு அவர் பகவானுக்கு பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டுன்னா போற்றி போற்றி உனக்கு ஒன்றும் வராமல் இருக்கட்டும், வாழி வாழி அப்படிங்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு ஒன்னே பல்லாண்டு வருஷம் ஒரு இதுவும் இல்லாமல் திருஷ்டி இல்லாமல் நன்னா இருக்கணும், போற்றி போற்றி. அது பல்லாயிரத்தாண்டு. அந்த ஆயிரங்கிறது என்ன? பிரம்மாவோட ஆயுசு. அந்த மாதிரி பல்லாயிரம் பல ஆயிரங்கள் நீ ஆண்டுகள் நீ நன்னா இருக்கணும். பல கோடி நூறாயிரம், அது அப்படி பல லட்சம் கோடி, அந்த அளவுக்கு நீ எப்போவும் நன்னா இருக்கணும்னு முதல்ல பல்லாண்டு பாடுறார் பெரியாழ்வார். அப்போ பகவான் சொல்ற எனக்கு என்ன குறை வரும், நீ ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னாக்க, பாரு என் தோலை பாரு எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படிங்கிறாராம். அதை பார்த்து தான் எனக்கு கவலையாக இருக்குது. மல்லாண்ட தீந்தோள், உன்னை தோல் இருக்கே நிறைய அசுரர்களை அரக்கர்களையும் நன்னா வென்ற தோல், அதுதான் இன்னும் பார்த்தாலே அட்ராக்ஷனாக இருக்குது. நீ எப்படி இருக்க மணிவண்ணா, நீலமணி போல அவ்வளவு அழகான நிறப்படைத்தவனே, உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, உன்னோட சிவந்த திருவடி இருக்குல்ல, அழகான திருவடி, அதுக்கு ரக்ஷையாக இருக்கட்டும். அதனால் நீ 100 ஆண்டு நன்னா பல ஆண்டு நீ நன்னா வாழணும், அதுக்கு ரக்ஷைய மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறார். பகவானுக்கு பல்லாண்டு பாடினால்தான் இவர் பெரியாழ்வார்னே பெயர் பெற்றார். அவருக்கு தாய் போல பொங்கும் பரிவு, அதனால் பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு வாழ்க வாழ்க வாழ்கன்னு போற்றுறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் அந்த பொற்கிழி வாங்கிட்டு ஊர்வலமாக யானையில் வரும்போது மேலே பகவான் தாயாரோட கருடவானத்தை வருது பார்த்துடுறார். பார்த்துட்டு உடனே ஐயோ கண் திருஷ்டி பட்டுடுமேன்னு சொல்லிட்டு அவர் பகவானுக்கு பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டுன்னா போற்றி போற்றி உனக்கு ஒன்றும் வராமல் இருக்கட்டும், வாழி வாழி அப்படிங்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு ஒன்னே பல்லாண்டு வருஷம் ஒரு இதுவும் இல்லாமல் திருஷ்டி இல்லாமல் நன்னா இருக்கணும், போற்றி போற்றி. அது பல்லாயிரத்தாண்டு. அந்த ஆயிரங்கிறது என்ன? பிரம்மாவோட ஆயுசு. அந்த மாதிரி பல்லாயிரம் பல ஆயிரங்கள் நீ ஆண்டுகள் நீ நன்னா இருக்கணும். பல கோடி நூறாயிரம், அது அப்படி பல லட்சம் கோடி, அந்த அளவுக்கு நீ எப்போவும் நன்னா இருக்கணும்னு முதல்ல பல்லாண்டு பாடுறார் பெரியாழ்வார். அப்போ பகவான் சொல்ற எனக்கு என்ன குறை வரும், நீ ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னாக்க, பாரு என் தோலை பாரு எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படிங்கிறாராம். அதை பார்த்து தான் எனக்கு கவலையாக இருக்குது. மல்லாண்ட தீந்தோள், உன்னை தோல் இருக்கே நிறைய அசுரர்களை அரக்கர்களையும் நன்னா வென்ற தோல், அதுதான் இன்னும் பார்த்தாலே அட்ராக்ஷனாக இருக்குது. நீ எப்படி இருக்க மணிவண்ணா, நீலமணி போல அவ்வளவு அழகான நிறப்படைத்தவனே, உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, உன்னோட சிவந்த திருவடி இருக்குல்ல, அழகான திருவடி, அதுக்கு ரக்ஷையாக இருக்கட்டும். அதனால் நீ 100 ஆண்டு நன்னா பல ஆண்டு நீ நன்னா வாழணும், அதுக்கு ரக்ஷைய மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறார். பகவானுக்கு பல்லாண்டு பாடினால்தான் இவர் பெரியாழ்வார்னே பெயர் பெற்றார். அவருக்கு தாய் போல பொங்கும் பரிவு, அதனால் பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு வாழ்க வாழ்க வாழ்கன்னு போற்றுறார்.